Hi guys, I'm Rajkumar. Welcome to Filmation Reaction. ஓகே கைஸ், இனி நான் பார்க்க போகிறேன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம தலை விஜய் சாரோட ட்ரெய்லர்லேயே இருக்குது. நேற்றியான ட்ரெய்லரு நான் நீங்கள் ரேட் பண்ணி சில பக்கம் ரேட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த ட்ரெயிலுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டான்னு இந்த ட்ரெயிலர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் தளபதி ஃபேன்னாலும் எனக்கு நேற்று ரேட் பண்ண முடியாது, ரொம்ப வருத்தம். நான் ட்ரெயிலில் ஒரு கட்சி கூட நான் பார்க்கல. நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ரேட் பண்ண போகிறேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷன் நான் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operations, hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of sats. தளபதி விஜய். குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி வுமன் கியூட்டா இருக்கார்ல தளபதி. அறிவு இருக்கடா உனக்கு? எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இல்லப்பா, யார் இன் டேஞ்சர்? இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கல. சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வயசான என்னையா? A lion is always a lion. You think you can stop me? You think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா. செம்ம ட்ரெயில் உண்மையாக சொல்ல போனா. வாவ். ஓகே காஸ், ட்ரெயிலர் படத்துக்கு உண்மையாக சொல்கிறேன், ட்ரெய்லரு பெஸ்ட் ட்ரெய்லர் இந்த வருஷம் வந்து. ட்ரெய்லரு இதுதான் பெஸ்ட்டுன்னு உண்மையாக சொல்லுவேன். நான் ட்ரெயில் கட்ஸாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், தலைவனாலே மாசு ட்ரெயிலில் ஒன்று மாசாக காட்டிக்காரு. வெங்கட் பிரபு தளபதி செடிக்கு இருக்காருன்னு சொல்லணும். உண்மையாகவே வேற மாதிரி இருக்குது ட்ரெயிலர். உண்மையாகவே ஹாலிவுட் தரத்தில் இருக்குது, சினிமோட்டோகிராஃபிலாம் வேற மாதிரி உண்மையாகவே தரமாக இருக்குது. நிறைய ஃபாரின் லொக்கேஷன் எடுத்திருக்காங்க, ஜாக்காக இருக்குது. என்ன தரமாக இருக்குது, எதுவும் சொல்ல நெகட்டிவாக சொல்ல முடியல. டிஏஜி லுக் கூட எல்லாம் ஓகே சாலிட்டாக இருக்குது. டிஏஜி லுக் வந்து ஸ்பார்க் சாங்கில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் மிக்சர் ரிவியூ தான் வந்து ஆக்கிட்டு. ஆனால் அது பார்ட்டி டீம் சரி பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் கரெக்டாக இருக்குல்ல லுக்கு, கரெக்டாக இருக்குது. அந்த யங் லுக் 2 வயசு 3 வயசு லுக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஆனால் ஹாலிவுட்லேயே பிடிச்சி தட்டுது டிஏஜி லுக்கு. இல்லை ஹாலிவுட் தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்காங்க தமிழ் சினிமாவில். ஸோ உண்மையாக சொல்கிறேன், வேறு மாதிரி இருக்கும் லுக்கு. தளபதி சொல்லி எனக்கு தளபதி மாஸ்து, கிளாஸு, ஃபைட்டு, எப்படி கியூட்டு, காமெடி, ஃபன்னு எல்லாத்தையும் அவர் கலைக்கிறார். உண்மையாகவே எப்பயும் வெங்கட் பிரபு ஃபன்னுக்கு அளவே இருக்காது, செம்மையாக இருக்கும். ஃபன்னாக இருக்கும், படமே ஃபன்னாக போவோம். அதில் கொஞ்சம் ஆக்ஷன் போகும், இல்லைண்டு ஆக்ஷன் ப்ளஸ் ஃபன்னு கன்ஃபார்மாக இருக்கும். ஸ்டைலிஷாக இருக்கான். டேட் லுக்கோட விஜய் லுக் வந்து வேறு மாதிரி இருக்குமே. அவரோட லுக்கு மொரட்டாக இருக்குது. அந்த கடைசி பைக் சேஸாக இருக்கட்டும், இவரும் சொல்கிற மாதிரி நல்லா இருக்குது. உண்மையாகவே பெஸ்ட் ட்ரெய்லர். உண்மையாக சொல்ல போனால் இது இந்த வருஷம் இதுதான் பெஸ்ட் ட்ரெய்லர். இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரெய்லர் வந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். இதான் நான் பிடிச்ச ட்ரெயிலர் இதான். விஜய் ஃபேன் வந்து நான் சொல்ல உண்மையாக ட்ரெயிலர் கரெக்டாக செம்மையாக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. உண்மையாக எதுவுமே சொல்ல டிசப்பாயின்ட் பண்ண, நான் டிசப்பாயிண்ட் ஆகலை உண்மையாக, ஏன்னா நல்லா இருக்குது.
இதில் என்ன கொஞ்சம் விஷயம் டிசைட் பண்ணால் யுவன் ராஜா ட்ரீம்ஸ்லையும் ஆடான் இதுலேயும் ஆடான். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அடி மியூசிக் தான். ஆனால் ஒரே மியூசிக் பிஜிஎம் ஸ்கோர் போட்டுதே இருக்குது, அதே தான் இருக்குது. வேறு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ண படத்தில் வச்சு பண்ணிக்கிறேன். ஆனால் அவர் சாங்ஸும் அந்த படத்தில் கொஞ்சம் ரொம்பவே அவரேஜாக இருந்துச்சு. என் போய் சொன்னார் 2 சாங் தவிர சின்ன சின்ன கண்கள் தவிர மற்ற 2 சாங்ஸும் விஜய் கொடுக்குற ஓகே. ஸ்பார்க் சாங்லாம் கொஞ்சம் ஓகே, வைப் மெட்டீரியல் தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு இல்லைன்னா அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தெரியவே இல்லை. ஸோ படத்தில் யுவன் ராஜா வந்து நல்ல ஒரு பிஜிஎம் ஸ்கோர் பண்ணி நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். மற்றபடி ஸ்னேகா இருக்காங்க, பிரசாந்த் சார் இருக்கார், பிரபுதேவா இருக்காங்க, மோகன் சாராக வில்லன் நினைக்கிறேன். அவர் ரொம்ப 80ஸ்லாம் அவர் ரொம்ப கோடி கட்டி பறந்த ஒரு ஹீரோ. அவர் படம் நிறைய நல்ல எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு ஆக்டர் இல்லை அவர் வில்லனாக பார்க்கும்போது ரொம்ப திருப்பி அந்த அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது பார்க்க. ஸோ ஒரு வில்லன் அடிச்சிருக்காரு, கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். எங்கே பிடிச்ச சாய்ஸ் ஓகே. ஏன்னா இப்போ இந்த படத்தோட ஹைப்பு ஸ்கை லெவலில் இருக்குது, வேறு மாதிரி இதில் இருக்குது. படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு தூக்கி போட்டு படைக்க போயிருக்கான் போமா. தலைமுடினாலே பாக்ஸ் ஆஃபீஸ்னாலே தளபதி தான். தளபதி லுக்கு ரொம்ப செம்ம. தளபதி ஃபேனாக இருக்கேன் நான், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தளபதி இந்த லுக் வச்சு. உண்மையாக கிடைக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 18 கேட்ச் யூ गाइस on next good video. Bye guys.